இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும், போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தொடர் மழையினால் சமீபத்தில் விதைப்பு செய்த தானிய பயிர்களில் பயிர் முளைப்பு பாதிக்கப்பட்டிருப்பதால் பாடுவாசி மறுவிதைப்பு செய்யவும். புதியதாக பயிர் முளைத்துள்ள இடங்களில் நீர் தேங்காமல் வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தொடரும் அதிக மண் ஈரப்பதத்தினால் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ ட்ரைகோடர்மா விரிடியுடன் 50 கிலோ மணல் கலந்து வேர் பகுதியில் தூவவும். நெல்லில் குலைநோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் ட்ரை சைக்ளோசோல் என்ற அளவிலும், இரண்டாவது முறையாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன்டசிம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வெப்பநிலை குறைந்தும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாகவும் காணப்படுவதால் நெல்லில் இலை மடக்குப்புழு பரவ வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி ட்ரையோசோபாஸ் கலந்து தெளிக்கவும். பூச்சியை கட்டுப்படுத்த 2 முறை மேற்சொன்ன மருந்தை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி தெளிக்கவும். மானாவாரியில் கொண்டைக்கடலை நடவு செய்ய இதுவே தகுந்த தருணம். மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நவம்பர் 20க்குள் விதைப்பை முடிக்கவும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் மஞ்சளில் இலைக்கருகல் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே இதை கட்டுப்படுத்த புரோபிகோனோசால் என்ற மருந்தை 1 மில்லி அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் அல்லது மான்கோசெப் 2.5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து சுழற்சி முறையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மடிவீக்க நோய் ஏற்படாமல் இருக்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் மடியை கழுவ வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை அளவை பொறுத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் அல்லது தள்ளி போடவும். வரும் நாட்களில் மிதமான மழை பெய்யும் என்பதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழை அளவை பொறுத்து நெல் நடவு செய்த 45 முதல் 50 நாட்களில் 32.6 கிலோ யூரியா மற்றும் 8.4 கிலோ பொட்டாஷை 1 ஏக்கர் வயலில் தூவிவிடவும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆனை கொம்பன் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காய தாள் போல் மாறி கதிர்கள் வெளிவராது. இதன் பரவலை தடுக்க மழை நின்ற பின் 1 ஏக்கருக்கு ஃபைப்ரினில் 0.8 G 7 கிலோ அல்லது ஃபாசலான் 35 EC 600 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும். தற்போது இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் நிமோனியா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆடு மாடு, குறிப்பாக இளம் கன்றுகளை திறந்த வெளியில் விடக்கூடாது. இரவு நேரங்களில் கொட்டகைகளில் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள காரணத்தால் விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த 2 நாட்களுக்கு மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு உள்ளூர் வானிலை பொறுத்து தெளிக்கவும். மழை அல்லாத பகுதிகளில் மேகமூட்டம் மற்றும் காற்றின் அதிகபட்ச ஈரப்பதம் பூஞ்சை நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் மழைக்கு வாய்ப்பு இல்லாத இடங்களில் பூஞ்சைக்கொல்லி தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையினால் வயல்களில் நீர் தேங்கி பயிர் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் வயல்களில் சரியான வடிகால் வசதியை அமைக்கவும். வயலில் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் ஊட்டச்சத்து சரிவர கிடைக்காத போது இலைகள் மஞ்சள் நிறமாக தோன்றும். அதனால் உரங்களை அடியுரமாக கொடுக்காமல் இலை வழியாக கொடுக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை பயிர் செய்யும் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் வராமல் தடுக்க 1 கிலோ விதையுடன் ட்ரைகோடர்மா விரிடி 10 கிராம் அல்லது சூடோமோனோஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். குறைந்த மழையும் காற்றில் அதிக ஈரப்பதமும் இலை சுருட்டுப்புழு தாக்குதலுக்கு சாதகமான சூழ்நிலையாகும். 30 முதல் 45 நாள் வயதுடைய நெற்பயிர்களில் இலை சுருட்டுப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்கப்பட்ட பயிரின் இலைகள் நீல வாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலையின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும்.
இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரோன்டனிலிப்ரோல் 18.5% SC 60 மில்லி அல்லது ஃப்ளூபென்டிமேட் 20% WG 20 மில்லி மருந்தை 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையை பயன்படுத்தி மழை நின்றவுடன் வளரும் பருவத்தில் உள்ள வாழைக்கன்றுகள் நடவு செய்து 5 மாதம் முடிவடையும் தருவாயில் உள்ள செடி ஒவ்வொன்றிற்கும் தலா 20 கிராம் என்ற அளவில் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய இயற்கை இடுபொருட்களை கலந்து இட வேண்டும். பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். கால்நடைகளை கோமாரி நோயிலிருந்து காப்பாற்ற அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தங்களின் கால்நடைகளுக்கு 8 வார வயதில் முதல் தடுப்பூசியும், 12 வார வயதில் 2வது தடுப்பூசியும், 16 வார வயதில் 3வது தடுப்பூசியும், பின்பு 4 மாதத்திற்கு ஒருமுறை என கோமாரி நோய்க்கான தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ளவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. 1 கிலோ விதைகளை டிரைகோடர்மா அசோஸ்பைரில்லம் 4 கிராம் அல்லது பாசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்ய வேண்டும். கேரட் துரு மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோன்டனிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செக்கோஸ்போரா இலைப்புள்ளியை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோன்டனிலிப்ரோல் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவு செய்யவுள்ள விவசாயிகள் தூர் நன்கு கிளைத்து நல்ல மகசூல் பெற ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாகத்தை கரைக்கும் பாக்டீரியாவுடன் 10 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் துத்தநாக சல்பேட் உரம் மற்றும் பாக்டீரியாவை ஒன்றாக இணைத்து இடக்கூடாது. குறைந்தபட்சமாக 5 முதல் 10 நாட்கள் இடைவெளி தர வேண்டும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் பருத்தி பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 1 மில்லி மற்றும் இமிடாக்ளோபிரிட் 15 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து இலை வழியாக தெளிக்கவும். வாழையில் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் வாழை பூஸ்டரான பனானா சக்தி மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வாழை நட்ட 3, 5 மற்றும் 7ஆம் மாதங்களில் இலை வழி தெளிப்பு செய்ய வேண்டும். காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கார்த்திகை பட்ட நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் TMV 15, TMV 14, VRI 8, VRI 9, VRI 10, CO 7 மற்றும் PSR 2 போன்ற ரகங்களை தேர்வு செய்து விதைத்து அதிக மகசூல் பெறலாம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக கரும்பு பயிரில் இடைக்கணு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த முட்டைகளை தாக்கும் டிரைகோகிரமா கைலோனஸ் ஒட்டுண்ணியை ஹெக்டருக்கு 2.5 cc என்ற அளவில் 15 நாட்களுக்கு ஒருமுறை நட்ட 4ஆம் மாதத்திலிருந்து 6 முறை பயன்படுத்தவும். இந்த ஒட்டுண்ணி வேளாண் பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கிடைக்கும். காய்க்கும் பருவத்திலுள்ள கொடிவகை காய்கறி பயிர்களை பழ ஈக்களை தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலரை ஆலோசித்து போதிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவும். கன்று ஈனும் நிலையிலுள்ள கறவை மாடுகள், ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும். முயல்களில் தற்போது மழைக்காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். நீரில் நனைத்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம்.
தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளலாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மர வாசனை பயிர்களில் பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை அமைத்து மண்ணின் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம்.